வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. என் அப்பன் சிவபெருமான் எந்தெந்த இடங்களில் இருந்தெல்லாம் நமக்காக காட்சி அளிச்சிருக்காருன்னு பாருங்களேன். அப்படி ஒரு சிவ பக்திக்காக ஆடு மாடெல்லாம் கட்டி வைப்பாங்க இல்லையா, மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் முளைன்னு சொல்லுவாங்க, இல்ல ஆப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஆப்புல சிவபெருமான் பிரதட்சிணமா எழுந்தருளி அந்த சிவபக்தைக்கு காட்சி கொடுத்திருக்காரு பாருங்க. அதனால அந்த ஊருக்கே கன்று ஆப்பு ஊர், கன்றாப்பூர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. அது இப்ப கண்ணாப்பூர் அப்படின்னும் வழங்கப்பட்டு வருது. அந்த ஊரை பத்தியும் என்னப்பன் சிவபெருமான் அங்கு என்ன சிவலீலை புரிந்தார் அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான், ஜெயகௌரம் ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதல்ல பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். கண்ணாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நம்ம வஸ்தம்பரேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல சிவபெருமான் அருள்பாலிச்சுட்டு வரார். மாதுமை அம்மை சமேத வஸ்தம்பரீஸ்வரர் அப்படிங்கிறது அங்க அவருடைய திருநாமம். இதுவே தமிழ்ல பாருங்களேன், நடுத்தெரிநாதர் அல்லது நடுத்தெரி அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி நாயகி சமேத நடுதறி அப்பர் அப்படிங்கிற பெயர் தமிழ்ல சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க இந்த நடுதறி அப்பரை நம்ம நினைச்சாலே போறோங்களாம், நமக்கு எல்லா புண்ணியங்களும் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர்ல இந்த வஸ்தம்பபுரீஸ்வரர் எப்படி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல சைவம் வைணவம்னு பிரிஞ்சிருந்தது இல்லையா. அப்ப சைவ மதத்தை சேர்ந்த ஒரு பெண் வைணவ மதத்தை சேர்ந்த ஒரு ஆணை திருமணம் செய்திருக்காங்க. என்ன இருந்தாலும் பிறந்ததிலிருந்து சைவ மதத்திலேயே என்னப்பன் சிவபெருமானையே வணங்கிக்கிட்டு இருந்த அவங்களால வைணவ குலத்துல போய் மற்ற தெய்வங்களை அவங்களால வணங்க முடியல. கணவனுக்காக வணங்கினாலும் தன்னுடைய சிவபெருமான அவங்க சைவ மதத்துல இருந்து போனதுனால சிவபெருமான வணங்காமலும் இருக்க முடியல. அப்ப யாருக்கும் தெரியாம அந்த பெண் அந்த சிவலிங்கத்தை தனியா மறைச்சு வச்சு தினமும் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா பாருங்க. என்ன இருந்தாலும் பெண்களுக்குன்னு அவங்கவுங்களுக்குன்னு ஒரே ஆசை, ஒரு அன்பு, ஒரு பக்தி இருக்கும் தானே. அப்படித்தான் அந்த பெண்ணும் இருந்திருக்கா. ஆனா அவளுடைய கணவன் ஒரு நாள் அதை பார்த்துட்டாரு. சிவலிங்கத்தை வச்சு எப்படி நீ இங்க பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் தூக்கி வெளியில எரிஞ்சிட்டார். எங்க எரிஞ்சாருன்னு தெரியல. அவளும் தேடி தேடி களைச்சு போய், சிவபெருமானே நான் என்ன பண்ணுவேன், உன்னை வணங்காமலும் என்னால இருக்க முடியல, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில என்னை விட்டுருக்கியே, என்னால மன நிம்மதியா இருக்க முடியலையே, ஒரு வேளையும் பார்க்க முடியலையே, நானு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சவள மாதிரி இருக்கனே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி மனம் முருக வேண்டிக்கிட்டே இருந்தா. அப்ப அவ பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பசுமாடையெல்லாம் கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பசுமாட்டு கட்டக்கூடிய அந்த இடத்துக்கு மாட்டுக்கு தீவனம் போடுறதுக்காக போன போது அங்க இருந்த அந்த முனை இருக்கும் இல்லையா, மாடு கட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா, முளைன்னு சொல்லிட்டு ஆப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதை பார்த்த உடனே இவளுக்கு மரத்தால் ஆனதா இருக்கும், இல்லைன்னா இரும்பால் ஆனதா இருக்கும் இல்லையா. அதை பார்த்த உடனேயே இவளுக்கு சிவபெருமான் அங்க வந்து நின்று இவளுக்கு காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணம் தோணிருச்சு பாருங்க. ஏன்னா எப்பவுமே அவளுக்கு சிவபெருமான் மேல பக்தி, சிவபெருமானை நம்ம வணங்க முடியலையே, வழிபட முடியலையேன்னு ஒரு ஏக்கத்திலேயே இருந்தவளுக்கு அதை பார்த்த உடனே அந்த முனைய மாடு கன்றுக்குட்டி கட்டக்கூடிய அந்த முனையை பார்த்த உடனேயே சிவபெருமான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வணங்குறதும் வழிபடுறதும் நமஸ்காரம் பண்றதும் இப்படியே இருந்துட்டு இருந்தா பாருங்க. இதுவும் யாரும் இல்லாத நேரத்துலதான் இந்த வழிபாடெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தா. அப்ப ஒரு நாள் அவளுடைய கணவன் திரும்பவும் அதையும் பார்த்துட்டு கோடாரியை எடுத்துட்டு வந்து அந்த ஆப்பை அந்த முனை கண்ணுக்குட்டி கட்டக்கூடிய அந்த முனைய போட்டு அடைச்சு ஒரு வழியா பண்ணிட்டான். அது இல்லாத அளவு பண்ணிட்டான். பண்ண உடனே இவ அரண்டு புரண்டு அழறா பாருங்க. பார்த்த உடனே சிவபெருமானே அந்த இடத்துல பிரதட்சிணமா, அதாவது நேர்லயே வந்துட்டாரு. நேர்லயே வந்து சிவபெருமான் பாருங்களேன், அடியாரா அந்த பொண்ணுதான் இருந்து
சிவபெருமான வணங்கிட்டு இருந்தா. ஆனா அவளுடைய அந்த கருணையினால பக்தியினால அவளுடைய கணவன் இவ்வளவு துன்புறுத்தியும் சிவனையே அடிச்சு உடைச்சு எல்லாம் பண்ணினாலும் அவருக்கும் சேர்த்து காட்சி கொடுத்திருக்காரு இந்த இடத்துல. அப்படி காட்சி கொடுத்த அந்த இடம்தான் கன்று ஆப்பு ஊர் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு கண்ணாப்பூர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த ஊர் பெயரை சொன்னாலே அவ்வளவு புண்ணியங்களாம். அதே போல இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த தெரு வழியா நடந்து போனாலே இம்மையில சிவ யோகம் கொள்ளுவாராம். அதாவது சிவனை பத்தியே நினைக்கக்கூடிய அந்த யோகத்துக்கு ஆழ்ந்து போவார்களாம் பக்தர்களும் மக்களும். மறுமையில இந்த ஜென்மத்துல இப்படி நடந்து போறதுனால சிவ யோகம் கிடைப்பதாகவும், மறுமை அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு சிவ போகமே கிடைக்குமா, அதாவது சிவன் அடியே கிடைச்சிரும் அப்படின்னு பெருமை சொல்றாங்க இந்த ஸ்தலத்தை பத்தி. இவ்வளவு ஸ்தலம் நல்ல பெருமை பெற்ற ஸ்தலமா இங்க இருக்கு. இந்த நடுநெறியப்பர் வஸ்தம்பபுரீஸ்வரரை நம்ம மாதுமை அம்மைய வணங்கும் போது நோய்கள் தீர்ந்து போகும். எந்த நோயா இருந்தாலும் சரி அது தீர்ந்து போகும். அடுத்தது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். நம்ம தெருவுல நடந்து கோவில் இருக்கக்கூடிய தெருவுல நடந்து போகும்போதே சிவ யோகம் இம்மையிலும் மறுமையில சிவபோகமும் கிடைக்கும்னு சொல்லும் போது நம்ம நேரடியா என்னப்பன் சிவபெருமான வணங்கும் போது என்னவெல்லாம் கிடைக்கும். அதே போல எல்லா வளமும் நலமும் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னும் சிவகங்கை தீர்த்தத்துல குளிச்சுட்டு இங்க நடுநெறியப்பரை வணங்கும் போது நமக்கு இம்மையில் போகமும் யோகமும் அடுத்ததுல போகமும் கிடைக்கும்னும், நமக்கு இந்த இடத்தை நினைச்சாலே பக்தியும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும், நல்ல புண்ணியங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கும் ஒரு தடவை நம்ம திருவாரூர் பக்கம் போகும்போது இன்னாப்பூருக்கு ஒரு தடவை போயிட்டு வருவோம். வஸ்தம்பபுரீஸ்வரரையும் மாதுமை அம்மையையும் வணங்கி வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.